நீட் யூஜி 2024 ஸ்கேம் இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் 2-3 ஹியரிங் நடந்து இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நோ கேன்சலேஷன் ஆஃப் நீட் எக்ஸாம் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீநீட் அது நடத்த முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்கான உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு லிமிட்டட் பிளேஸ் நடந்திருக்கு. அது பல பேர் பாதிக்காது. அதனால இது ரீநீட் எக்ஸாம் நடத்த முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நோ ரீநீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்கிறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் ஏதாவது ராங் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிடேட்டு கவுன்சிலிங் கேன்சல் ஆகும், அது அட்மிஷன் கேன்சல் ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டே பண்ண முடியாதுன்றாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டே பண்ண முடியாது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆஸ் பர் ஷெட்யூல் நடக்கும். இதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஃபிசிக்ஸுக்கு போனஸ் மாதிரி கிடையாது.